ஏனோக்கின் புத்தகம் அத்தியாயம் 21 ஏனோக்கின் புத்தகம் 1. பின்னர் நான் எதுவும் முடிக்கப்படாத ஒரு இடத்திற்குச் சென்றேன். 2. அங்கே நான் ஒரு உயர்ந்த வானத்தின் மகத்தான வேலைப்பாட்டையோ நிறுவப்பட்ட பூமியின் மகத்தான வேலையையோ பார்க்கவில்லை, மாறாக ஒரு பாழடைந்த தயாரிக்கப்பட்ட அற்புதமான இடத்தை கண்டேன். 3. அங்கேயும் வானத்தின் 7 நட்சத்திரங்கள் ஒன்றாக கட்டப்பட்டிருப்பதைக் கண்டேன், பெரிய மலைகளைப் போலவும் எரியும் நெருப்பைப் போலவும். நான் கூச்சலிட்டேன், அவை எந்த வகையான குற்றத்திற்காக கட்டப்பட்டுள்ளன, அவை ஏன் இந்த இடத்திற்கு அகற்றப்பட்டன? அப்போது என்னுடன் இருந்த என்னை நடத்திய பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான யூரியல் பதிலளித்தார், ஏனோக்கே, நீ ஏன் கேட்கிறாய்? ஏன் உன்னுடன் யோசித்து கவலையுடன் விசாரிக்கிறாய்? இவை உன்னதமான கடவுளின் கட்டளையை மீறிய நட்சத்திரங்கள், மேலும் அவர்களின் குற்றங்களின் எண்ணற்ற நாட்கள் நிறைவடையும் வரை இங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. 4. பின்னர் அங்கிருந்து நான் மற்றொரு பயங்கரமான இடத்திற்குச் சென்றேன். 5. அங்கே ஒரு பெரிய நெருப்பு எரிந்து மின்னுவதைக் கண்டேன், அதன் நடுவில் ஒரு பிரிவு இருந்தது. நெருப்பு தூண்கள் படுகுழியின் இறுதி வரை ஒன்றோடொன்று மோதின, அவற்றின் இறங்குதுறை ஆழமாக இருந்தது. ஆனால் அதன் அளவையோ என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதன் தோற்றத்தையோ என்னால் உணர முடியவில்லை. பின்னர் நான், இந்த இடம் எவ்வளவு பயங்கரமானது, ஆராய்வது எவ்வளவு கடினம். 6. என்னுடன் இருந்த பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான யூரியல் பதிலளித்தார், ஏனோக்கே, இந்த துன்பகரமான இடத்தை பார்த்து, இந்த பயங்கரமான இடத்தை பார்த்து நீ ஏன் பயந்து வியந்து போகிறாய்? இது தேவதூதர்களின் சிறைச்சாலை என்று அவர் கூறினார், இங்கே அவர்கள் என்றென்றும் வைக்கப்பட்டுள்ளனர். ஏனோக்கின் புத்தகம் http://play.google.com/apps/details. It summoned book of Enoch. அவவிபேற்பக்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் 22 பிரிவு வி. ஏனோக்கின் புத்தகம் 1. அங்கிருந்து நான் வேறொரு இடத்திற்குச் சென்றேன், அங்கு மேற்கில் ஒரு பெரிய மற்றும் உயரமான மலை, ஒரு வலுவான பாறை மற்றும் 4 மகிழ்ச்சிகரமான இடங்களை கண்டேன். 2. உட்புறமாக அது ஆழமாகவும் விசாலமாகவும் மிகவும் மென்மையாகவும் இருந்தது, அது உருட்டப்பட்டது போல் மென்மையானது, அது பார்ப்பதற்கு ஆழமாகவும் இருட்டாகவும் இருந்தது. 3. பின்னர் என்னுடன் இருந்த பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான ரபேல் பதிலளித்தார், இவை ஆவிகள், இறந்தவர்களின் ஆன்மாக்கள் சேகரிக்கப்படும் மகிழ்ச்சிகரமான இடங்கள், ஏனென்றால் அவை உருவாக்கப்பட்டன, மேலும் இங்கே மனித புத்திரரின் அனைத்து ஆன்மாக்களும் சேகரிக்கப்படும். 4. அவர்கள் வசிக்கும் இந்த இடங்களில் நியாயத்தீர்ப்பு நாள் வரை, அவர்கள் நியமிக்கப்பட்ட காலம் வரை ஆக்கிரமிப்பார்கள். 5. அவர்களின் நியமிக்கப்பட்ட காலம் நீண்டதாக இருக்கும், பெரிய நியாயத்தீர்ப்பு வரை கூட. இறந்த மனுபுத்திரரின் ஆவிகளைக் கண்டேன், அவர்கள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கும்போது அவர்களின் குரல்கள் சொர்க்கத்தை அடைந்தன. 6. பிறகு என்னுடன் இருந்த ஒரு தேவதூதரான ரபேலை நான் விசாரித்தேன். அவர், அந்த ஆவி யாருடையது, அதன் குரல் வானத்தை அடைந்து குற்றம் சாட்டுகிறது என்று கேட்டார். 7. அவர், இது தன் சகோதரன் காயினால் கொல்லப்பட்ட ஆபேலின் ஆவி, பூமியின் முகத்திலிருந்து அவனுடைய சந்ததி அழிக்கப்படும் வரை அந்த சகோதரனை யார் குறை கூறுவார்கள் என்று பதிலளித்தார். 8. மனித இனத்தின் சந்ததியிலிருந்து அவனுடைய சந்ததி அழிந்து போகும் வரை. 9. அந்த நேரத்தில் நான் அவனைப் பற்றியும் பொது நியாயத்தீர்ப்பைப் பற்றியும் விசாரித்தேன். ஒருவன் இன்னொருவனிடமிருந்து ஏன் பிரிக்கப்படுகிறான் என்று கேட்டேன். அவர் பதிலளித்தார், மரணமடைந்தவர்களின் ஆவிகளுக்கு இடையே 3 பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன, இதனால் நீதிமான்களின் ஆவிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. 10. அதாவது ஒரு பள்ளத்தாக்கால், தண்ணீரால், அதற்கு மேலே உள்ள ஒளியால். 11. அதேபோல் பாவிகள் இறந்து பூமியில் புதைக்கப்படும்போது பிரிக்கப்படுகிறார்கள், அவர்களின் வாழ்நாளில் நியாயத்தீர்ப்பு அவர்களை முந்திச் செல்லாது. 12. இங்கே அவர்களின் ஆன்மாக்கள் பிரிக்கப்படுகின்றன, மேலும் பெரிய நியாயத்தீர்ப்பு காலம் வரை தண்டனை விதிக்கப்பட்டு நித்தியமாக பழிவாங்குபவர்களின் வேதனையும் மிகுதியாக இருக்கும். அவர்களின் ஆன்மாக்கள் தண்டிக்கப்பட்டு என்றென்றும் அங்கேயே பிணைக்கப்பட்டுள்ளன. 13. உலகத்தின் தொடக்கத்திலிருந்தே இது இப்படித்தான் இருந்து வருகிறது. இவ்வாறு புகார் கூறுபவர்களின் ஆன்மாக்களுக்கும் அவர்களின் அழிவுக்காக காத்திருப்பவர்களுக்கும் இடையே பாவிகளின் நாளில் அவர்களை கொல்ல ஒரு பிரிப்பு இருந்து வருகிறது. 14. அநீதியான மனிதர்களின் ஆன்மாக்களுக்கும் பாவிகளுக்கும் குற்றத்தை முடித்து அவர்கள் ஒத்த துன்மார்க்கருடன் இணைந்தவர்களுக்கும் இந்த வகையான ஒரு கொள்கலன் உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஆன்மாக்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் அழிக்கப்படாது, இந்த இடத்திலிருந்து அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். பின்னர் நான் கடவுளை ஸ்தோத்திரித்தேன். 15. மேலும் என் ஆண்டவர், மகிமைக்கும் நீதிக்கும் ஆண்டவர், என்றென்றும் எல்லாருக்கும் ஆட்சி செய்பவர், ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று சொன்னேன்.
ஏனோக்கின் புத்தகம் http://முன்சாய்கோடு play.google.com /store apps details. It summoned book of Enoch அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் 23 ஏனோக்கின் புத்தகம் 1. அங்கிருந்து நான் மேற்கு நோக்கி வேறொரு இடத்திற்கு பூமியின் முனைகளுக்குச் சென்றேன். 2. அங்கே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருப்பதைக் கண்டேன். அது பகலிலும் இரவிலும் அதன் போக்கை இடைவிடாமல் ஓடியது, ஆனால் எப்போதும் அப்படியே தொடர்ந்தது. 3. நான் விசாரித்தேன், இது என்ன, ஒருபோதும் ஓயாது. 4. அப்போது என்னுடன் இருந்த பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான ரகுவேல் பதிலளித்தார். 5. மேலும் நீங்கள் மேற்கு நோக்கி ஓடுவதைக் காணும் இந்த எரியும் நெருப்பு வானத்தின் அனைத்து ஒளிர்வுகளின் நெருப்பு. ஏனோக்கின் புத்தகம் http://முன்சாய்கோடு play.google.com /store apps details. It summoned book of Enoch அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் 24 ஏனோக்கின் புத்தகம் 1. நான் அங்கிருந்து வேறொரு இடத்திற்குச் சென்றேன். இரவும் பகலும் ஒரு நெருப்பு மலை மின்னுவதைக் கண்டேன். நான் அதை நோக்கிச் சென்றேன். 7 அற்புதமான மலைகளைக் கண்டேன், அவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை. 2. அவற்றின் கற்கள் புத்திசாலித்தனமாகவும் அழகாகவும் இருந்தன, அனைத்தும் புத்திசாலித்தனமாகவும் பார்க்க அழகாகவும் இருந்தன, அவற்றின் மேற்பரப்பு அழகாக இருந்தது. 3 மலைகள் கிழக்கு நோக்கி இருந்தன, ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டதன் மூலம் பலப்படுத்தப்பட்டன. 3 தெற்கு நோக்கி இருந்தன, இதேபோல் பலப்படுத்தப்பட்டன. ஒருவருக்கொருவர் நெருங்காத ஆழமான பள்ளத்தாக்குகள் இருந்தன. 7வது மலை அவற்றின் நடுவில் இருந்தது. நீளமாக அவை அனைத்தும் ஒரு சிம்மாசனத்தின் இருக்கையை ஒத்திருந்தன, மேலும் மனம் வீசும் மரங்கள் அவற்றைச் சூழ்ந்தன. 3. இவற்றில் இடைவிடாத மனம் வீசும் ஒரு மரம் இருந்தது. ஏதேனில் இருந்தவற்றில் இது போன்ற மனம் வீசும் அனைத்து மனம் வீசும் மரங்களில் ஒன்று கூட இல்லை. அதன் இலை, அதன் பூ, அதன் பட்டை ஒருபோதும் வாடாது, அதன் பழம் அழகாக இருந்தது. 4. அதன் பழம் பனை மரத்தின் கொத்தை ஒத்திருந்தது. நான் கூச்சலிட்டேன், இதோ, இந்த மரம் அழகாகவும் இலைகளில் அழகாகவும் அதன் பழங்களைப் பார்ப்பது கண்ணுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அப்போது என்னுடன் இருந்த பரிசுத்த மகிமையுள்ள தேவதூதர்களில் ஒருவரும் அவர்களை தலைமை தாங்கியவருமான மிகாவேல். 5. மேலும் ஏனோக்கே, இந்த மரத்தின் வாசனையை பார்த்து நீ ஏன் விசாரிக்கிறாய்? 6. அதை அறிய நீ ஏன் ஆர்வமாக இருக்கிறாய்? 7. பின்னர் நான், ஏனோக்கே, அவனுக்கு பதிலளித்து, நான் போதிக்க விரும்பும் அனைத்தையும் பற்றி, குறிப்பாக இந்த மரத்தைப் பற்றி என்று சொன்னேன். 8. அவர் எனக்கு பதிலளித்தார், நீ காணும் அந்த மலை கர்த்தருடைய சிங்காசனத்தைப் போன்ற உயரம் கொண்ட, பரிசுத்தமும் மகத்துவமுமுள்ள கர்த்தரும் நித்திய ராஜாவுமானவர் அமர்ந்திருக்கும் அந்த இருக்கையாக இருக்கும். அவர் பூமியை நன்மையுடன் பார்வையிட வந்து இறங்குவார். 9. இனிமையான வாசனையுள்ள, சரீர வாசனையுள்ள அந்த மரம் ஒன்று பெரிய நியாயத்தீர்ப்பு காலம் வரை தொட எந்த சக்தியும் இருக்காது. அனைவரும் தண்டிக்கப்பட்டு என்றென்றும் அழிக்கப்படும்போது இது நீதிமான்களுக்கும் தாழ்மையுள்ளவர்களுக்கும் வழங்கப்படும். இந்த மரத்தின் கனி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும். ஏனெனில் வடக்கே நித்திய ராஜாவின் வாசஸ்தலத்தை நோக்கி பரிசுத்த ஸ்தலத்தில் ஜீவன் நடப்படும். 10. அப்போது அவர்கள் பரிசுத்தரில் மிகவும் மகிழ்ந்து களிகூறுவார்கள். அந்த இனிய வாசனை அவர்களுடைய எலும்புகளில் நுழையும். உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்தது போல அவர்கள் பூமியில் நீண்ட ஆயுளை வாழ்வார்கள். அவர்களுடைய நாட்களில் துக்கம், துயரம், துன்பம் மற்றும் தண்டனை அவர்களை துன்பப்படுத்தாது. 11. மகிமையின் கர்த்தராகிய நித்திய ராஜாவை நான் ஸ்தோத்திரித்தேன், ஏனென்றால் அவர் இந்த மரத்தை பரிசுத்தவான்களுக்காக ஆயத்தப்படுத்தி அதை உருவாக்கி அதை அவர்களுக்கு கொடுப்பதாக அறிவித்தார். ஏனோக்கின் புத்தகம் http://முன்சாய்கோடு play.google.com /store apps details. It summoned book of Enoch அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் 25 ஏனோக்கின் புத்தகம் 1. அங்கிருந்து நான் பூமியின் நடுப்பகுதிக்குச் சென்றேன். அதில் நடப்பட்ட மரங்களிலிருந்து தொடர்ந்து கிளைகள் முளைத்துக் கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சியான மற்றும் வளமான இடத்தைக் கண்டேன். அங்கே ஒரு புனித மலையையும் அதன் அடியில் கிழக்கு பக்கத்தில் தண்ணீரையும் கண்டேன். அது தெற்கு நோக்கி பாய்ந்தது. கிழக்கில் அதே உயரமான மற்றொரு மலையையும் கண்டேன். அவற்றுக்கிடையே ஆழமான ஆனால் அகலமான பள்ளத்தாக்குகள் இல்லை. 2. இதன் மேற்கில் உள்ள மலையை நோக்கி தண்ணீர் ஓடியது. கீழே மற்றொரு மலையும் இருந்தது. 3. அதன் கீழே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது, ஆனால் அகலமான ஒன்று இல்லை. அவற்றின் நடுவில் மூன்றின் முனையை நோக்கி மற்ற ஆழமான மற்றும் வறண்ட பள்ளத்தாக்குகள் இருந்தன.
ஆழமான ஆனால் அகலமான இந்த பள்ளத்தாக்குகள் அனைத்தும் ஒரு வலுவான பாறையை கொண்டிருந்தன. அவற்றில் ஒரு மரம் நடப்பட்டிருந்தது. நான் பாறையையும் பள்ளத்தாக்குகளையும் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஏனோக்கின் புத்தகம் http://play.google.com/google.apps details It Summoned Book of Enoch அவவிபெயர்ப்பக்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் 26 ஏனோக்கின் புத்தகம் 1. பிறகு நான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம், இந்த உயர்ந்த மரங்கள், அவற்றுக்கிடையே உள்ள சபிக்கப்பட்ட பள்ளத்தாக்கு என்றால் என்ன என்று கேட்டேன். 2. அப்போது என்னுடன் இருந்த பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான யூரியேல், இந்த பள்ளத்தாக்கு என்றென்றும் சபிக்கப்பட்டவர்களுள் ஒருவராகும். கடவுளுக்கு எதிராக தகாத வார்த்தைகளை பேசுபவர்களும் அவருடைய மகிமையைப் பற்றி கடுமையான வார்த்தைகளை பேசுபவர்களும் இங்கே கூடுவார்கள். இங்கே அவர்கள் கூடுவார்கள். இங்கே அவர்களின் பிரதேசம் இருக்கும். 3. கடைசி நாட்களில் பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நீதியில் அவர்களால் நியாயத்தீர்ப்புக்கான ஒரு எடுத்துக்காட்டு உருவாக்கப்படும். இரக்கம் பெற்றவர்கள் என்றென்றும் நித்திய ராஜாவாகிய கடவுளை போற்றுவார்கள். 4. நியாயத்தீர்ப்பு காலத்தில் அவர் அவர்களுக்கு பகிர்ந்தளித்தபடி அவருடைய இரக்கத்திற்காக அவரை ஆசீர்வதிப்பார்கள். பின்னர் நான் கடவுளை நோக்கி என்னை நோக்கி அவருடைய மகத்துவத்தைப் பற்றி பேசினேன். ஏனோக்கின் புத்தகம் http://play.google.com/apps details It Summoned Book of Enoch அவவிபெயர்ப்பக்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் 27 ஏனோக்கின் புத்தகம் 1. அங்கிருந்து நான் கிழக்கு நோக்கி பாலைவனத்தில் உள்ள மலையின் நடுப்பகுதிக்குச் சென்றேன். அதில் நான் கண்டது சமமான மேற்பரப்பு மட்டுமே. 2. அது விதை குறிப்பிடப்பட்ட மரங்களால் நிறைந்திருந்தது. தண்ணீர் அதன் மீது பாய்ந்தது. 3. மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் பல கண்புரைகளால் ஆன ஒரு கண்புரை தோன்றியது. ஒரு பக்கத்தில் மரங்கள் இருந்தன, மறுபுறம் தண்ணீரும் பனியும் இருந்தன. ஏனோக்கின் புத்தகம் http://play.google.com/apps details It Summoned Book of Enoch அவவிபெயர்ப்பக்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் 28 ஏனோக்கின் புத்தகம் 1. பின்னர் நான் வனாந்தரத்திலிருந்து வேறொரு இடத்திற்குச் சென்றேன். நான் சென்ற மலையின் கிழக்கே. 2. அங்கே நான் சிறந்த மரங்களைக் கண்டேன், குறிப்பாக நறுமணமுள்ள மருந்துகளான தூபவர்க்கம் மற்றும் வெள்ளைப்போளத்தை உற்பத்தி செய்யும் மரங்கள், மற்றும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட மரங்கள். 3. அதற்கு மேலே, அவற்றுக்கு மேலே, கிழக்கு மலையின் உயரம் அதிக தூரத்தில் இல்லை. ஏனோக்கின் புத்தகம் http://play.google.com/apps details It Summoned Book of Enoch அவவிபெயர்ப்பக்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் 29 ஏனோக்கின் புத்தகம் 1. அதேபோல் ஒருபோதும் வீணாகாத நீர் பள்ளத்தாக்குகளைக் கொண்ட மற்றொரு இடத்தையும் நான் கண்டேன். 2. அங்கு நான் ஒரு நல்ல மரத்தைக் கண்டேன், அது மனத்தில் ஜசகினோனை ஒத்திருந்தது. 3. இந்த பள்ளத்தாக்குகளின் பக்கவாட்டில் இனிமையான மனம் கொண்ட இலவங்கப்பட்டையை கண்டேன். அவற்றின் மேல் நான் கிழக்கு நோக்கி முன்னேறினேன். ஏனோக்கின் புத்தகம் http://play.google.com/apps details It Summoned Book of Enoch அவவிபெயர்ப்பக்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் 30 ஏனோக்கின் புத்தகம் 1. பின்னர் நான் மரங்களைக் கொண்ட மற்றொரு மலையைக் கண்டேன், அதிலிருந்து நெகட்ரோவைப் போல தண்ணீர் பாய்ந்தது. அதன் பெயர் சாரிரா கல்போனெபா. இந்த மலையில் அல்வா மரங்கள் இருந்த மற்றொரு மலையை கண்டேன். 2. இந்த மரங்கள் பாதாம் மரங்களைப் போல நிறைந்திருந்தன, வலிமையானவை, அவை கனிகளை கொடுத்தபோது அது எல்லா நறுமணப் பொருட்களையும் விட உயர்ந்ததாக இருந்தது. ஏனோக்கின் புத்தகம் http://play.google.com/apps details It Summoned Book of Enoch AOVIPEIRWTPHUGPQB